पोलिंग बूथ में किसी ने वोट नहीं किया। ஆமா பைத்தியமே தான் அப்படிங்கிற மாதிரி பப்பு ராகுல் பூந்தியோட செயல்பாடுகள் நாளுக்கு நாள் காமெடியா போயிட்டு இருக்கு. இந்த காங்கிரஸ், உண்டியல் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் என்ன சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடைய வெற்றியை பொறுத்துக்க முடியாம இவங்க இவிஎம்ல கோல்மால் பண்ணிட்டாங்க, இவிஎம் மிஷின்ல இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க, காங்கிரஸுக்கு போடுற ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு போய் விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு நாடு முழுக்க ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் மக்கள் காரி துப்பி, டேய் நீங்க நல்லது செஞ்சா உங்களுக்கு ஓட்டு போட போறோம், நீங்க தான் ஊழலா பண்ணி வச்சிருக்கீங்களாடா அப்படின்னு மக்கள் சாணியால் அடிச்ச உடனே பப்பு ராகுல் பூந்தி ரொம்ப நாளா யோசிச்சிருப்பாப்புல போல இருக்கு. அதுவும் சமீபத்தில் நடந்துச்சு பாருங்க நாடாளுமன்ற தேர்தல், அதை தொடர்ந்து நடந்த மகாராஷ்டிரா தேர்தல், ஹரியானா தேர்தல், இதெல்லாம் இவனுங்களுக்கு பேரிடி. அதுவும் பப்பு ராகுல் பூந்தி எல்லாம் மனதளவில் மெண்டலா மாறி போன எலெக்ஷன் கூட சொல்லலாம். ஏன்னா மகாராஷ்டிராவில் இவங்க பெரிய கனவோட இருந்தாங்க. நம்மெல்லாம் ஏற்கனவே மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற சிவசேனா நம்மளோட இருக்கு, தேசியவாத காங்கிரஸ் இருக்கு, நம்ம இருக்கிறோம், எல்லாம் 3 பேரும் சேர்ந்துட்டோம்னா சரியான வெற்றி தான் அப்படின்னு பெரிய கனவோட இருந்தாங்க. இங்க இருக்கின்ற எல்லா பத்திரிகைகளும் அப்படிதான் எழுதினாங்க. இங்க மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு இண்டி கூட்டணியை பத்தி பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாங்க. அந்த புகழ்ச்சியில மயங்கி போன பப்பு ராகுல் பூந்தி பெரிய கனவோட இருந்தாப்புல. ஆனா பாத்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள் தலைகீழாக மாறின காங்கிரஸ் கட்சிக்கு பேரிடியா மாறி போச்சு. அதுபோலதான் ஹரியானா எலெக்ஷன் கூட. ஹரியானால பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து 10 வருடங்களாக ஆட்சி பண்ணிட்டு வராங்க. எல்லா பத்திரிகைகளும், எல்லா கருத்து கணிப்புகளும் எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு வெறும் 10 இடங்கள் தான் கிடைக்கும், பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி அடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஹரியானாவில் பாரதிய ஜனதா கட்சியோட களப்பணி இருக்கு பாருங்க, அது சிறப்பா அமைஞ்சதோட பிரதிபலன் என்ன பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை அங்க பதிவு பண்ணுது. இதெல்லாம் பார்த்த உடனே இனி காலம் ஃபுல்லா நம்மளால வெற்றி பெற முடியாது போல இருக்க, இனிமே நம்ம அவ்வளவுதான் போல இருக்க, இத்தாலிக்கே ஓடிடணும் போல இருக்க அப்படின்னு நினைச்ச பப்பு ராகுல் பூந்தி இப்ப தேர்தல் ஆணையத்தின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காப்ல. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை சீர்குலைக்கணும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தேர்தல் களத்தில் மக்கள்கிட்ட போய் நம்மளால வீழ்த்த முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி கோல்மால் பண்ணி ஏதாவது மக்களை குழப்பி நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில பப்பு ராகுல் காந்தி இது மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. இப்ப ராகுல் காந்தி சொல்ற மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல முறைகேடு நடந்திருக்கு, நிறைய போலி வாக்காளர்கள் இருக்காங்க, அந்த போலி வாக்காளர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதே பப்பு ராகுல் பூந்தி பீகார்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, பீகார்ல தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கை தவறு. ஏன்னா தேர்தல் ஆணையம் நிறைய போலி வாக்காளர்கள், 2-3 இடத்துல இருந்த வாக்காளர்கள் எல்லாத்தையும் நீக்கி கிட்டத்தட்ட 58 லட்சம் போலி வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. அதுல பங்களாதேஷ்ல இருந்து வந்தவன், பக்கத்து மாநிலத்திலிருந்து வந்தவன் எல்லாருமே இருக்கான். அதை நீக்கின உடனே பப்பு ராகுல் பூந்தியெல்லாம் என்ன சொன்னாங்க, ஐயோ அதெல்லாம் நீக்கக்கூடாது, காங்கிரஸ் ஓட்டுகளா பார்த்து பாரதிய ஜனதா கட்சி நீக்க சொல்லி இருக்கு, தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை பார்க்குது அப்படின்னு அங்க எதிர்ப்பு தெரிவித்த ராகுல் பூந்தி இவங்க தோக்குற இடத்துல எல்லாமே என்ன பண்றாங்க, தேர்தல் ஆணையம் முறைகேடு பண்ணிருச்சு அப்படின்னு கம்பு சுத்திட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப வாக்காளர் 2-3 இடத்துல இருக்காங்க, ஒரே வாக்காளர் 2-3 இடத்துல லிஸ்ட்ல பேர் இருக்கு, அவங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, அந்த பூத்துல இருக்கிற காங்கிரஸ் முகவர்கள் இருக்காங்கல்ல, பூத் ஏஜென்ட், அவங்க என்ன சொரஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா, என்னையா பார்த்துட்டு இருந்தாங்க? இது என்னுடைய கேள்வி மட்டும் கிடையாது, சாமானிய மக்களோட கேள்வியாகவும் மாறி இருக்கு. ஆனா பப்பு ராகுல் பூந்தி திருந்துற மாதிரியே இல்லைங்க, திருந்துற மாதிரியே இல்லை. ஏதாவது நம்முடைய தேசத்தோட சிஸ்டத்தை நிலைக்குலைய செய்யணும், மக்களை குழப்பணும், அந்த குழப்பத்தின் மூலமாக எப்படியாவது நம்ம காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துடணும், நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆயிடணும் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. அது கனவாதான் போகும் போல இருக்கு. பப்பு ராகுல் பூந்தி பிரசன்டேஷன்லாம் போட்டு பயங்கரமா பண்ணாப்புல, இவ்வளவு பாத்தீங்களா, இவ்வளவு போலி வாக்காளர்கள் இருக்காங்க, இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு பேசணும்னா
தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு, எப்பா உன்கிட்ட ஆதாரம் இருந்தா எடுத்துக்கிட்டு நேரா எங்கள்கிட்ட வா, நாங்கள் வந்து அதை பார்த்துக்கிறோம், உனக்கு இவ்வளோ நேரம் டைம் இருக்குன்னு சொல்லியும் பப்பு ராகுல் பூந்தி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எந்த ஆதாரத்தையும் கொடுக்கல. சரி, தேர்தல் ஆணையத்தை பப்பு ராகுல் பூந்தி நம்பல அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஏன் கோர்ட்டுக்கு போகல? நேர நீதிமன்றத்துக்கு போய் உங்ககிட்ட தகுந்த ஆதாரங்கள் இருந்தால் வழக்கு தொடரலாமே. ஏன்னா அதுக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. பப்பு ராகுல் பூந்தியை பொறுத்த அளவுக்கு பொய்யிலே காலத்தை ஓட்டிட்டு இருக்காப்ல. பப்பு ராகுல் பூந்தியை பொறுத்த அளவுக்கு நீதிமன்றம் பக்கமே போக மாட்டாப்ல. ஏன்னா நீதிமன்றத்துக்கிட்ட மாதம் ஒரு முறை சாணி அடி வாங்குற ஒரே ஆள் பப்பு ராகுல் பூந்தி தான். ஏற்கனவே வந்து ரஃபேல்ல ஊழல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீதிமன்றத்திட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்டாப்ல. சீனா வந்து இந்தியாவோட நிலத்தை ஆக்கிரமிச்சு அப்படின்னு பொய்யான தகவலை சொல்லி நீதிமன்றம் சாணி அடி அடிச்சுது. எப்பா நீ எல்லாம் இந்தியனா இருந்தா இது மாதிரிலாம் பேசுவியா அப்படின்னு நீதிமன்றம் கேட்டுருச்சு. அதனால நீதிமன்றம் பக்கிட்டே போக மாட்டாங்க. இப்ப மக்களை குழப்புறதுக்கு இறங்கியிருக்காங்க. இதுக்கு இங்க இருக்கின்ற திமுக இருக்குல்ல, திமுக காரங்களும் சேர்ந்து என்னமோ நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. துரைமுருகன் என்ன சொல்றாப்புல அப்படின்னா, இங்க பாரதிய ஜனதா கட்சியோட அந்த விஷயம்லாம் இங்க பலிக்காது, இங்க போலி வாக்காளர்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வீராப்பா பேசியிருக்காங்க. அதுவும் பப்பு ராகுல் பூந்தி பேசிட்டு இருக்கையில டிஆர் பாலுலாம் அப்படியே இன்னும் தெரியாதவங்க மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. கள்ள ஓட்டுல ஸ்பெஷலிஸ்டே திமுக காரன் தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பழைய ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ கோல்மாலை பண்ணிவிட்டு இப்போ பாரதிய ஜனதா கட்சி கோல்மால் பண்ணுது அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்கையில், கேரளாவில் வெற்றி பெறையில், ஆம் ஆத்மி பஞ்சாபில் வெற்றி பெறையில், ஹிமாச்சலில் காங்கிரஸ் வெற்றி பெறையில், வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெறையில், கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெறையில் எந்தவித முறைகேடும் மிஷின்லாம் நடக்காது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் வென்றது, காங்கிரஸுக்கு மக்கள் அமோக ஆதரவு, பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய செல்வாக்கு குறையுது அப்படின்னு எல்லா வயலும் உருட்டிட்டு இருப்பாங்க. ஸ்டாலின் அவர்களெல்லாம் வந்து பக்கமாக எழுதுவாப்புல, ஐயோ பிஜேபியோட செல்வாக்கு போயிடுச்சு, பிரதமர் நரேந்திர மோடி அவரோட செல்வாக்கு போயிடுச்சு அப்படின்னு பக்கமாக எழுதுவாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எங்கெங்கே வெற்றி பெறுதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தலில் முறைகேடு நடந்துச்சு, மிஷினில் முறைகேடு நடந்துச்சு அப்படின்னு கேவலமான உருட்டுகளை உருட்டிட்டு இருப்பாங்க. பப்பு ராகுல் பூந்தியோட இந்த உருட்டுகளுக்கு தேசத்தோட உள்துறை அமைச்சர் சரியான பதிலடியை கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் முதல் முறை அல்ல, நேருவால் தொடங்கப்பட்டது, 2003ஆம் ஆண்டும் நடந்தது. பீகார் தேர்தலில் காங்கிரஸ் தோல்விக்கான காரணத்தை பப்பு ராகுல் பூந்தி இப்பவே வந்து தேட தொடங்கிட்டாரு அப்படின்னு பயங்கரமா கலாய்ச்சிருக்காரு. இன்னும் ஒரு சில விஷயங்களா பப்பு ராகுல் பூந்தியை நோக்கி கேட்டிருக்காரு. நீங்க சட்ட புத்தகத்தை கையில தூக்கிட்டு சுத்துறீங்களே, ஒரு நாடகம் ஆடுறதுக்கு வேஷம் போடுறதுக்கு சுத்திட்டு இருக்கீங்களே, அதை ஒரு முறையாவது திறந்து படிங்க. அதுல தெளிவா சொல்லியிருக்கு, சட்டவிரோதமாக நம்ம நாட்டுக்குள்ள வந்தவங்களுக்கு, வெளிநாட்டில இருந்து வந்தவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கு. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பங்களாதேஷ்ல இருந்து வந்தவனுக்கும் வாக்குரிமை கொடுக்கணும், அந்த வாக்கு காங்கிரசுக்கு கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு செம சம்பவத்தை உள்துறை அமைச்சர் அவர்கள் பண்ணியிருக்காரு. எவ்வளவு பட்டாலும் இவனுங்கெல்லாம் திருந்துறதாகவே தெரியலங்க. தொடர்ந்து மக்களை குழப்பி ஒரு கீழ்த்தரமான அரசியலை தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. நிச்சயமாக இது போன்ற அரசியல்கள் தொடர்ந்தால் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வெற்றி ரொம்ப எளிமையா போயிடும். ஏன்னா பப்பு ராகுல் பூந்தியை பொறுத்த அளவுக்கு மக்களை சந்திக்கிறது கிடையாது, எந்தவித உழைப்பும் கிடையாது. கிடைக்கிற நேரத்துக்கு தாய்லாந்து போக வேண்டியது, மசாஜ் பண்ண வேண்டியது, அப்படியே ஊர் சுற்றிக்கிட்டு திடீர்னு தேர்தல் டேட் அறிவிச்ச உடனே மக்களை ஏமாத்துறதுக்கு பல வேடம் போடுவாங்க. திடீர்னு வந்து சாமியார் வேஷம் போடுவாங்க, திடீர்னு பாரதியார் வேஷம் போடுவாங்க, திடீர்னு என்ன பண்ணுவாங்க, குள்ளாலாம் வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்களோட வேஷம் போடுவாங்க. இதுதான் இவங்களோட பொழப்பா இருக்கு. மக்கள்கிட்ட நேர்மையா இருக்கிறது கிடையாது, மக்களை போய் சந்திக்கிறது கிடையாது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் எப்பவுமே தேர்தலாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தொடர்ந்து மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு, மக்களோட இருந்துட்டு இருக்காரு. அதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட வெற்றிக்கு காரணம், பிரதமர் நரேந்திர மோடி அவரோட வெற்றிக்கு காரணம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா பப்பு ராகுல் பூந்தியோட பிரச்சாரத்தெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சார கூட்டம், 2 பிரச்சார கூட்டம், இதை தாண்டி இருக்காது. அத்தனைக்கும் இவங்களோட வேலை முழுக்க எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி வேலையை தான் பார்க்க போறாங்க. ஆனாலும் 2 கூட்டங்களை மட்டும்தான் ஒரு நாள் பேசுவாப்ல. ஆனா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தேசத்தோட
பிரைம் மினிஸ்டர் அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு ஒரு நாள் தேர்தல் நேரங்களில் 5 பொதுக்கூட்டங்கள்ல இருந்து 6 பொதுக்கூட்டங்கள் வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிட்டதை எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ நடக்கும். அந்த ரோட் ஷோவில் அவ்வளோ டெடிக்கேட்டடாக கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படியே கைகளை உயர்த்தி காட்டி மக்களோட ஆரவாரத்தை ஏற்றுக்கிட்டு பிரைம் மினிஸ்டரோட அந்த உழைப்பு இருக்கு பாருங்க, அதுக்கு தான் இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றி. ஆனால் இவனுங்க தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லி மக்களை குழப்பி எப்படி வெற்றி பெறலாம்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்முடைய பாரத் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க. எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா, இப்போ நம்ம மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே, ஒரு கேமரா, ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.